ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆஸ்திரேலியாவின் இரண்டாவது பெரிய நகரமாகிய மெல்பர்ன் நகரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது மெல்பர்னோட சிட்டி வாக் பண்ண போகிறோம் அந்த சிட்டியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெல்பர்னை பற்றி இன்னும் நிறையா ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 2024ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா நம்ம 2 முறை மெல்பர்ன் சிட்டிக்கு ட்ராவல் பண்ணியிருந்தோம். லெஷருக்காக தான், ஒர்க் பர்பஸ்க்கு கிடையாது. ஸோ அதுதான் உங்கள்கிட்டையுமே மெல்பர்ன் நகரம் எப்படி இருக்குது, அதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்போ மெல்பர்ன் வந்தாலும் மெல்பர்ன் ஏர்போர்ட்லேருந்து இறங்கின உடனே உங்களுக்கு ஸ்கை பஸ் இருக்குங்க. அதுக்கு ரிட்டன் டிக்கெட்டும் எடுத்துருங்க. அது 30 டேஸ் கிட்ட வேலிட் இருக்குது. ஸோ அந்த டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சிட்டிக்கு வந்துடலாம். சதர்ன் கிராஸ் ஸ்டேஷனில் உங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்துவாங்க. ஸோ நீங்கள் அங்கேருந்து ட்ராம் பிடிச்சி நீங்கள் போய்க்கலாம் எங்கே போகணுமோ. எனக்கு மெல்பர்னோட ஸ்கை ஸ்கிராப்பர் ரொம்பவே பிடிக்குங்க. உலகத்தில் பார்த்தீங்கன்னா 150 மீட்டருக்கு மேலே டாலாக இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா மெல்பர்ன் 25வது இடம். ஸோ 30க்கும் மேற்பட்ட 150 மீட்டர் டாலாக இருக்கக்கூடிய ஸ்கை ஸ்கிராப்பர் இந்த சிட்டியில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம வந்துட்டுருக்க ரூட் பார்த்திங்கன்னா மெல்பர்ன் டுல்லாமரைன் ஏர்போர்ட், அங்கேருந்து மெல்பர்ன் சிட்டிக்கு போயிட்டுருக்கோம். அப்படியே வாங்க என்னோட சேர்ந்து பயணிங்க நீங்களும். நியூசிலாந்தோட பெரிய நகரமாகிய ஆக்லாண்டில் பார்த்தீங்கன்னா 1.4 மில்லியன் தான் பாப்புலேஷன் இருக்காங்க. ஆனால் மெல்பர்னில் பார்த்தீங்கன்னா 5.4 மில்லியன் பாப்புலேஷன். ஸோ ஒரு 4 மடங்கு பெரிய நகரங்க ஆக்லாண்டை காட்டிலும். சதர்ன் கிராஸ் ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நீங்கள் வெளியே எக்ஸிட் ஆன உடனே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ட்ராம்ஸ் கிடைக்கும். அங்கேருந்து நீங்கள் எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நீங்கள் ஃப்ளிண்டஸாக இருக்கட்டும், இல்லை இங்கேருந்து செயின்ட் கில்டா போகிற மாதிரி இருந்தாலும் சரி, வேறு எந்த சபர்ப் நீங்கள் போகிற மாதிரி இருந்தாலும் ட்ராம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பிட்ட லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிட்டி லிமிட்ஸ்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராமே பார்த்தீங்கன்னா மெல்பர்னில் ஃப்ரீ தான். இல்லை சிட்டி லிமிட்ஸை தாண்டியும் நான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா மைக்கி கார்டு அப்படிங்கிற ஒரு கார்டு இருக்கும். அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் சிட்னி மாதிரி இங்கே உங்களோட டிஜிட்டல் கார்டில் பே பண்ண முடியாது. இந்த மாதிரி உங்களோட மைக்கி கார்டு இருந்தால் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு மெல்பர்னில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அந்த ட்ராம்ஸ் தாங்க. கலர் கலராக அழகழகாக, அதுவும் ரொம்ப பெரிய ட்ராமாக இருக்காது. குட்டி குட்டியான ட்ராம் நீங்கள் அங்கங்கே பார்க்க முடியும் எங்கே இருந்தாலும். அதுவும் சிட்டியில் இந்த ஃப்ளிண்டர் ஸ்டேஷனுக்கு முன்னாடி நின்றுருந்தீங்கன்னா அவ்வளோ ட்ராம்ஸ் போய்கிட்டே இருக்கும். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ட்ராம் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னாலும் மெல்பர்ன் சிட்டியில் தாங்க இருக்குது. ஸோ அவ்வளோ ட்ராம்ஸ் அவ்வளோ ரூட்ஸோடு கனெக்ட் ஆகிருக்கும். நீங்கள் சிட்டியில் இருந்தீங்கன்னா பப்ளிக் ஒய்ஃபை நிறையாவே இருக்குங்க, ஃப்ரீ ஒய்ஃபை. நான் மற்ற சிட்டியில் பார்த்ததை காட்டிலும் மெல்பர்னில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரீ ஒய்ஃபை நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஸோ அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. எக்கனாமிக் இன்டெலிஜென்ட் யூனிட் EIU பார்த்தீங்கன்னா வருஷம் குளோபல் லிவபிலிட்டி இண்டெக்ஸ் மோஸ்ட் லிவபிள் சிட்டிஸ் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2011லேருந்து 17 வரைக்கும் 7 வருஷமாக முதல் இடத்துல மெல்பர்ன் இருந்திருக்கு. 2018 வியன்னா அந்த இடத்த பிடிக்குது. அதிலிருந்து 2025 வரைக்கும் அந்த இடத்த பின்பற்றிகிட்டே வராங்க. ஆனால் மெல்பர்ன் எப்போயுமே டாப் 10 தாங்க இருந்துகிட்ருக்கு. அந்த டாப் 10 விட்டு போக கிடையாது. ஸோ மோஸ்ட் லிவபிள் சிட்டிஸில் மெல்பர்ன் எப்போயுமே பார்த்தீங்கன்னா டாப் 10 தாங்க இருந்துகிட்டு இருக்குது. அப்படியே வாங்க நம்ம ஸ்வான்சன் ஸ்ட்ரீட்டில் மெல்பர்ன் சிட்டியில் நம்ம அப்படியே ஒரு வாக் போகலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
எனக்கு இன்னொரு விஷயம் மெல்பர்னில் பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து புதுமையாக கட்டக்கூடிய கட்டிடங்கள் நல்லா மாடர்னைஸ்டாக வந்து கட்டிகிட்டே தான் இருக்காங்க. நிறையா ஸ்கை ஸ்கிராப்பர் வந்து டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது. அது போலவே இங்கே பார்த்தீங்கன்னா, அந்த பழங்காலத்து கட்டிடங்கள் விக்டோரியன் பீரியட்ல இருந்து அந்த கட்டிடங்கள் வந்து சிட்டிக்குள்ளே வந்து அங்கங்கே அமைஞ்சிருக்கிறது வந்து இன்னுமே சிட்டியை வந்து அழகு கூட்டுதுங்க. சிட்டியோட மையத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய யாரா ரிவர் பார்த்திங்கன்னா இன்னுமே சிட்டிக்கு அழகு கூட்டுது. அதில் ரிவர் க்ரூஸ் பண்ணுறாங்க, கயாக்கிங் பண்ணுறாங்க. ஸோ வந்து நம்மளும் வந்து யாரா ரிவர் க்ரூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் வந்து சிட்டியை கம்ப்ளீட்டாக பார்க்கணும் அப்படின்னா இந்த க்ரூஸ் ரைடு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஆக்டிவிட்டியாக இருக்கும். ஹோல் சிட்டியுமே வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மெல்பர்ன்னாலே நமக்கு வந்து அந்த உன்னாலே உன்னாலே படம் தான் எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும். ஸோ நமக்குமே வந்து மெல்பர்னில் இருந்த நாட்கள் அந்த உன்னாலே உன்னாலே வைப்ஸ் தாங்க. பட் சாங்ஸ் தான் யூஸ் பண்ண முடியல காப்பிரைட் இஷ்யூனால். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லவே மறந்துட்டேன். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஃப்ளிண்டர் ஸ்ட்ரீட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா, அதுதாங்க ஓல்டஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இன் ஆஸ்திரேலியா. அந்த ரயில்வே ஸ்டேஷனோட டிசைன் வந்து நம்ம சத்ரபதி ஸ்டேஷன் மும்பையில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு கை மாறியதாக வந்து தகவல் சொல்கிறாங்க. ஆனால் எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலை. மெல்பர்னோட ஐகானிக்னு எதை சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளிண்டர் ஸ்டேஷனை சொல்லலாம். அவ்வளோ ஐகானிக்காக இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து ஃப்ளிண்டர் ஸ்டேஷன்னு சொன்னாலே வந்து மெல்பர்ன் அப்படிங்கிற அடையாளம் வந்து தெரியும். மெல்பர்னோட பகலில் தானே இப்போ நீங்கள் பார்த்தீங்க. நம்ம வந்து இரவு நேரங்களில் மெல்பர்ன் வந்து எப்படி காட்சி அளிக்குது அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா இன்னுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நம்ம ட்ரைவ் போயிருந்தோம். ட்ரைவ் போயிட்டு வரும்போது கம்ப்ளீட்டாக அந்த ஸ்கை ஸ்கிராப்பர்லாம் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் பிளான் பண்ணியிருக்கேன். சிட்னியும் ட்ராவல் பண்ணியிருக்கேங்க, மெல்பர்னும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது மெல்பர்ன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வைபாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த மெல்பர்ன் சிட்டி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் தகவல் வேணும்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்களோடு வந்து சந்திக்கலாம். சியர்ஸ் காய்ஸ். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் நியூசிலாந்து தமிழன்.